தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு திரைக்கலைஞர் ஆதவன் சார் அவர்கள் இருக்கிறார். அவரோடு இன்று நாம் உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். கரூரில் விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணத்தில் 39 பேர் அந்த நெருக்கடியில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் வந்துட்டுருக்கு. இன்னும் பலருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது, சிகிச்சை பெற்றுட்ருக்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், ஒரு பெரிய இழப்பு, ஒரு விபத்து. ஆனால் இருந்தாலும் இதில் அரசியல் கட்சி இதெல்லாம் தாண்டி முதல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மனிதத்தன்மை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறோம், அந்த கூட்டம் நடத்தும்போது இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான ஒரு சீரமைப்பு கட்டமைப்பை செஞ்சுருக்கணும். திட்டமிடல் வேணும். ஏன்னா இப்போ நம்ம காவல்துறை அதிகாரிகள் நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, அதுபோல் தேவையான போலீஸ் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரியான கூட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது, அரசியல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது கட்சி சார்ந்த மக்கள் உடனடியாக போய் அவங்க பேரிகேடு இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அந்த வாலண்டியர்ஸ் அதை செய்யணும். அதுதான் முறை. இது வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கட்சி சார்ந்தவங்களும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அப்படியே பெஞ்சாக, அதாவது பேரிகேட் இல்லாமல் இது இல்லாமல் அப்படியே பெஞ்சாக நிற்கிற மாதிரி நான் அந்த டாப் ஆங்கிள் கேமரா அவங்க காமிச்சப்போ பார்த்தேன். அதாவது இந்த வேனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம். முதல் விஷயம், நேரம் காலம் தாமதமாக வந்தது அப்படிங்கிறது. அது ஆக்சுவலாக காலையில் 8:45 அவர் நாமக்கல்லில் பேசணும், ஆனால் 8:50 தான் இங்கேருந்தே கிளம்புனார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படி கிளம்பி போனவர் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகி இவங்க காலையில் இருந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா நாமக்கலுக்கு அடுத்தது கரூரில் இந்த பைபாஸில் பேசுகிறாங்கிறதுக்காக பல கூட்டங்கள் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணும்போது சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடையாது, டக்குன்னு போய் வெளியில் சாப்பிட்றது கிடையாது, எல்லோரும் காத்திருக்கிறாங்க. அப்படி அந்த காத்திருக்கும் பட்சத்தில் இரவு 7 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அந்த டைமில் தான் அந்த இடத்துக்கு வரான்னு நினைக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கிட்டன்னு சொல்கிறாங்க. சரியான நேரம் எனக்கு தெரியல. பட் அந்த நேரத்தில் அங்கே வராரு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பைபாஸ் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் இந்த கூட்டத்தை பெரிய மாசாக காமிக்கிறதுக்கு நிறைய கூட்டம், உண்மையிலே நிறைய கூட்டம், அதில் இது இல்லை, நிறைய கூட்டம். அதை இன்னும் பிரம்மாண்டமாக காமிக்கிறதுக்காக இந்த வேனில் வந்த விஜய் அவர்கள் ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு ஸ்லோவாக மூவ் ஆகிருக்காங்க. அது மாதிரி மூவ் ஆகிருக்காங்க. இல்லை சார், இதில் இன்னொரு கேள்வி எனக்கு. அதாவது காலையில் 8:45 நாமக்கல்ல அவர் இருக்கணும், அதே 8:45 தான் அவர் சென்னையிலேருந்தே கிளம்புறாரு. அப்படிங்கிற போது இந்த மனநிலை என்ன செய்யறது? அவங்களே குறிப்பிட்ட நேரம் லேட்டாக, அவங்க குறிப்பிட்ட நேரத்தை அவங்களே லேட்டாக கிளம்புறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சிக்கல். இந்த தலைவர்கள் இந்த மாதிரி கூட்டத்திற்கு லேட்டாக வராங்கிறது இன்று நேற்று இல்லை, நிறைய நேரத்தில் நடக்குது. தலைவர்கள் இல்லை சொல்கிறேன், தலைவர்கள் வராங்க அப்படிங்கும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ராத்திரி பூரா மக்கள் காத்திருப்பாங்க, மேடை போட்டு மிட்-நைட் 2 மணிக்கு வருவாங்க, 3 மணிக்கு வருவாங்க, 4 மணிக்கு வருவாங்க. இப்படி தான் தலைவர் லேட்டாக வருவாங்க. நானே ஒரு அந்த காலத்துலலாம் ஒரு கூட்டம் பார்க்கும்போது தலைவர் வராரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு தலைவர் வராருன்னா, நான் சொல்கிறது ஒரு கட்சி தலைவர் சொல்கிறேன், ஒரு கட்சி தலைவர் வரான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவரை ஏறும்போது எல்லோரும் வேடிக்கை பார்த்தோம். இது நடந்தது தான். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு வெவ்வேறு வேலைகள் தொடர்ந்து முன்னாடியே நிறைய இன்னொரு கூட்டத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் போது இருக்கும். காலையில் முதல் கூட்டம், அதாவது இந்த வாரத்திலேயே போயிட்டு வருவாங்க. ஆமாம், இந்த வாரத்திலேயே இப்போ நீங்கள் வேறு எதுவும் ஷூட்டிங் நடுவில் இல்லை, இந்த வாரத்திலேயே வெள்ளிக்கிழமை நீங்கள் முடிவு பண்ணி எல்லாம் ரெடியாகி சனிக்கிழமை காலைல நீங்கள் பார்க்கணுங்கிறத முன்கூட்டியே நீங்கள் போய் அங்கே தங்கியிருந்து அடுத்த நாட்கள் அந்த கூட்டத்திற்கு சென்று அது கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அது எனக்கு என்ன வருதுன்னா, எந்த கூட்டத்துக்கு போகணுமோ அந்த கூட்டத்துக்கு சற்று முன் மட்டுமே போகிறாரு. மக்களோடு மக்களாக அங்கே தங்கியிருந்து அந்த ஊர் மக்களை சந்தித்து ஒரு இரவு நேரத்தில் போய் பார்த்து தங்கியிருந்து எல்லோரும் வருவாங்க, நாளைக்கு இந்த மாதிரி கூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதை பண்ணியிருக்கலாம். அது தங்கிட்ட தனி விமானம் இருக்குங்கிறதுனால இங்கேருந்து எப்போ வேணாலுமே தமிழ்நாட்டில் ஒரு 40 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணிட முடியும். அப்படிங்கிறதுனால அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புறது, டக்குன்னு ஏர்போர்ட் போய் உடனே வண்டி எடுத்துகிட்டு போகிறது மாதிரி ஒரு விஷயம். நம்ம காரில் போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பண்ணுறதுங்கிறது தான் அவர் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சீரமைக்கணும். அதெல்லாம் தனிப்பட்ட அவருடைய வேலைன்னா அது இப்போ யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. அதான் மக்களை என்றைக்கு ஒன்று கூட்டி இந்த மாதிரி பெரிய கூட்டமாக வைக்கிறாங்களோ அன்னைக்கு
அவருக்கு அந்த பொறுப்பும் இருக்கணும். அந்த பொறுப்பு வந்து பொறுப்போட அடுத்த முத நாளே போகிறது, காலையில் விடிய காலையில எல்லாம் போய் ரீச் ஆயிடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இல்லை இதில் மக்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுவோம், மக்கள் கூட்டத்தை, ஒரு பெரும் சார் கூட்டம். மக்கள் கூட்டங்கிறது வருது சார், நான் வரலன்னா சொல்லல. மக்கள் கூட்டங்கிறது வருது. அது எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பித்து இவருடைய கொள்கைக்காக வராங்களாங்கிறது தெரியாது. ஆனால் விஜய்ங்கிற முகத்தை பார்க்கறதுக்காக வராங்க. சரி, விஜய் அப்படிங்கிறவர் ஒரு மாபெரும் ஸ்டார். அந்த விஜய்ங்கிற முகத்தை பார்க்கறதுக்காக ஏராளமான மக்கள் வந்து திரள்றாங்க. அதோ பாரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் நம்ம விஜயை பார்த்துட்டோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எங்கேயோ இருந்து தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கவங்களுக்கு இங்கே சென்னைக்கு வந்து விஜய் நேரில் பார்க்குறதோ அது முடியாத ஒரு விஷயம். தன் ஏரியாவுக்கு விஜய் வரும்பொழுது அதை நேராக பார்க்கணுங்கிற ஒரு உற்சாகம் இருக்குது. அதுதான் மெயின், ஃபஸ்ட்டு அதுதான். விஜயை நேரில் பார்க்கணும். இளைஞர்களுக்கும் அதான். இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க, இல்லை அவங்கெல்லாம் கட்சிக்காக வராங்க, கொள்கைக்காக வராங்கலாம் ரெண்டாவது பட்சம் தான். முதல் பட்சம் வந்து அவங்க விஜயை பார்க்கணும்னு வராங்க. ஒரு திரை பிரபலம். ஆமாம், ஒரு திரை பிரபலம். அவர் வந்து ஒரு மாபெரும் ஸ்டாரு. அவரை வந்து நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வராங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப கரெக்டாக அதை முறைப்படி செயல்படணும் அப்படிங்கிறது விஜயோடைய சைட்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்குது. இல்லை மக்கள் பக்கத்துலேருந்தும் குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து காவல்துறை ஏற்கனவே எச்சரிக்கையாக சொல்லியிருந்தாங்க. அனுமதி கொடுக்கும் போதே அந்த கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. ஆமாம், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி கூட்டத்துக்குமே வந்து குழந்தைகள் அவ்வளோவா வரமாட்டாங்க இல்லையா? கட்சி கூட்டத்துக்கு கட்சி தலைவர்களை பார்க்கறதுக்கு குழந்தைகள் பெருசாக வரமாட்டாங்க. இந்த மாதிரி சாலையோர பிரச்சாரத்திற்கு சமீபத்தில் அந்தந்த ஏரியாவில் இந்த சாலையோரமாக தான் அவங்க வீடு இருக்குன்னா அந்த சமயத்தில் வருவாங்க, அந்த ஏரியாவில் இருக்குன்னா வருவாங்க. இது நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து குழந்தைகளை கூட்டு வரக்கூடாதுன்னு முன்னாடியே எச்சரிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து கூட்ட நெரிசல் ஆகும், அதனால சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையும் மீறி அங்கே கொண்டு போன அந்த பேரண்ட்ஸ், அவங்க அந்த ஒரு பெற்றோர்கள் தான் வந்து அவங்க மேலே தான் எனக்கு பெரிய வருத்தம். ஆனால் இருந்தாலும் ஒரு சைடில் நான் எப்படி யோசிச்சு பார்க்குறேன்னா, இப்படி ஏன் கூட்டு போனீங்க அப்படின்னு வருத்தப்பட்டாலும் ஒரு சைடில் தன்னுடைய மகனோ விரும்பிய ஒரு நபர், அவங்க டிவியில் பார்க்கும்போது பார்த்து டான்ஸ் ஆடி, அவங்க தேட்டரில் பார்க்கும்போது அவங்க பாட்டுக்கு கொண்டாடின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பயங்கரமான ஃபேன்ஸு விஜய்க்கு. அதிலலாம் டவுட்டே கிடையாது. நான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன் கோயம்புத்தூரில். அந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய கூட்டத்தில் நிறைய குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே விஜய் தான் பிடிக்குது. அதோ குழந்தை மாறும்னு சொல்லுவாங்களே, இதுக்கு வேறு ஆர்டிஸ்ட் அதுக்கு வேறு, எல்லா குழந்தைகளும் விஜய்னா விஜய் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகம் இருக்குது. இப்போ நானாக இருந்தாலுமே என்னுடைய பிள்ளைக்கு வந்து விஜய் பிடிச்சுன்னா வாப்பா காட்டுறேன்ப்பா விஜய்ன்னு சொல்லுவேன். ஒரு பாமரனாக இருந்தால் கூப்பிட்டு போவேன். இது நியாயம், இது நடக்கிறது தான், இது நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல இதை நீங்கள் அனுமானிக்கணும். நம்மளை பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இதுக்கு தான் இந்த திட்டமிடுதல். ஒரு வாரம் டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணால், இப்போ நான் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே அங்கே வரேன், எந்த டைம் நான் மாறினாலும், சப்போஸ் லேட் ஆனாலும், நான் இங்கே என்ட்ராகும் பொழுது பேரிகேட் வச்சு ஒவ்வொரு செக்டாராக பிரிங்க. ஓகேவா? ஒவ்வொரு செக்டாராக பிரித்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது இங்கே 1000 பேர் மட்டும் நிற்கட்டும், அதுக்கடுத்து 1000 பேர் நிற்கும். ஸோ இப்படி பிரித்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெரிசல் இருக்காது. அதாவது இந்த இடத்த இப்படி தாண்டி வரும்பொழுது இங்கே இருக்கிற கூட்டம் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலையலாம், இங்கே வரும். இப்போ இவங்க இதை மொத்தமாக காமிக்கணுங்கிறதுக்காக, ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் வந்ததுன்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இல்லை, ஏற்கனவே 2 இது நடத்திருக்கிறாரு, 2 கூட்டம் ஏற்கனவே நடத்திருக்கிறாரு. அதுலேருந்து அனுபவத்தை பெற்றிருக்கலாம். என்னன்னா கரண்ட் கம்பியிலெல்லாம் ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, அதனால தான் அந்த முதல் கூட்டம் நடக்கும் பொழுதே, இதுக்கு முன்னாடி ஒரு திருச்சியில் ஒரு பிரச்சாரம் செய்த போது நான் பார்த்தது என்னென்னா, இந்த ஒரு எம்ஜிஆர் சிலை ஒன்று இருந்தது. அந்த எம்ஜிஆர் சிலையுடைய கூண்டு இருந்தது. அந்த கேஜ் மேலே ஏறி நின்ட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க சிறிய மதில் சுவரில் ஏறி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மதில் சுவரில் நிற்கும் போது பக்கத்தில் கரண்ட் கம்பியும் போகுது. அப்போ அது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அப்போ இந்த தடவை என்னன்னா, இவங்க ஒரு குறை சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு வந்து கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குறை சொல்கிறாங்க. கரண்ட்டு ஏன் கட் பண்ணாங்க, ஏன் ஜென்ரேட்டரில் ஓடிச்சுன்னா, இவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் கூட்டங்கள்லாம் ஏறியிருக்காங்க. ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டிருந்தால் அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும்னுவாங்க. உடனே சொல்லுவாங்க, பாருங்கள் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்னால தான் பிரச்சனைன்றாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கரண்ட் ஆஃப் பண்ணுவீங்க, அவங்க வர வரைக்கும், அவங்க வந்தப்பையும் ஜென்ரேட்டர் போட்டுங்க, கூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு மாறினதுக்கப்புறம் கரண்ட் ஆன் பண்ணிக்கலாம், வேறு வழி கிடையாது
ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இதில் எந்த தவறும் எனக்கு தெரியல. ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணாங்கன்னு ஜென்ரேட்டர் இருக்குது, ஜெனரேட்டர் அறையை வந்து அடித்து உடைச்சிட்டு உள்ளால பெரும் கூட்டம். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த ஜென்ரேட்டர் இருக்குது, அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்ல முடியாது. கரண்ட்டு கட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி உடனே ஜென்ரேட்டர் இருந்தது? அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, சார் பவர் கட் முன்னாடியே பண்ணால் ஜென்ரேட்டர் அரேஞ்ச் பண்ணுங்க, ஜென்ரேட்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ எல்லாமே முன்கூட்டியே அறிவிச்சிருக்கிறாங்க. சார் வேணாம் சார் ரொம்ப கூட்டமாக இருக்குது, 10,000 பேர் தான் வருவாங்கன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட வந்தது 3 மடங்கு ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்த கூட்டங்களுக்கு அந்த அவங்களுக்கு நடந்த ஒரு நிலைக்கு இவர் கூட்டம் மேலே ஏறி பிரச்சாரம் பேசிகிட்டு இருக்காரு. பிரச்சாரம் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து வாட்டர் பாட்டிலை வந்து தூக்கி எறிகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பெரிய வருத்தத்தை தெரிவிச்சது. என்னென்னா பொதுமக்கள் வந்து ஒரு உணவு இல்லாமல் காலையிலேருந்து அந்த வெயிலில் இருந்து சாயங்காலம் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது வந்தோடனே தண்ணி வேணும்னா நீர்ப்பந்தல் மோர்பந்தல் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அந்தந்த ஏரியாவில் இவங்களுடைய விஜய் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து, தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக எல்லாரும் தண்ணி வச்சு அதை பண்ணணும். அதை இங்கேருந்து பாட்டில் தூக்கி எறிகிறது கூட ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது சார், அது அலை மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே என்னென்னா அந்த இப்படி நெருக்கி இருக்காங்க. இப்போ நான் கையை இப்படி நீட்டி பாட்டில் இப்படி பிடிக்கிறேன் அப்படின்னா என் கையில் மாட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணல இப்படின்னு, நான் இப்படிங்கும்போது தவறி கீழே வந்துடுவேன், தள்ளுமுள்ளு ஏற்பட்டுரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி அதை செய்தது தவறு. இந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி எறிகிறது அப்படிங்கிறது தவறு ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இந்த மாதிரியான கூட்டங்கள் இது பண்ணும் பொழுது இவங்க சரியான கட்டமைப்பு ஆரம்பத்திலேயே செய்யணும். அது ஆரம்பத்தில் செய்யலைன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும். இல்லை இதில் இவர் பேசுறதுக்கு முன்னாலே வந்து ஆட்கள் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பேசுகிறாரு, அவரே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஒரு பிள்ளைய காணல, தம்பி தங்கைகள் தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சாரை வந்து பேசுகிறார், மைக்கில் வந்து பேசுகிறாரு. அது ஒரு சம்பவம். அப்புறம் வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை உருவானதுலேருந்து அங்கே ஆம்புலன்ஸ் வருது. அது வந்து இவங்க தாவேக்கா கட்சியினருடைய ஆம்புலன்ஸ். என்னப்பா நம்ம கொடியை கட்டிட்டு ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறத இவர் பேசுகிறார். ஏன்னா ஃபீல்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு தெரியல. விஜய் என்ன செய்வார், என்ன பேசுவார், என்ன இது பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட தலைவர்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக ஆட்கள் மயங்கி விழுஇருக்கக்கூடிய அந்த சூழலில் விஜய் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக செருப்பு எடுத்து வீசுகிறாங்க. அவருடைய வண்டியில் செருப்பு எடுத்து வீசுகிறாங்க. இதெல்லாம் பண்ண பிறகும் கவனிக்காமல் நம்ம பேசி முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. இது இந்த மனநிலை என்ன? இல்லைன்னா கவனிக்க தவறியதா இயல்பாகவே? இல்லை, அவர் ஒரு உயரத்தில் இருக்கார். அவர் அந்த வண்டி மேலேருந்து பார்க்கும்போது தெரியும்ல, அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதுங்கிறது கொஞ்சம் தெரியும் இல்லையா? அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். ஒன்று பாயிண்ட் நம்பர் 1. சரி, இது எல்லாமே அவர் கவனிக்கலை, அவர் காதில் விடலை, அந்த சமயத்தில் கூட தான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலும், எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, விபத்து என்று ஒன்று நடந்து விட்டால் அதற்கு இவர் கூட்டத்திற்காக, அதாவது இவரை பார்ப்பதற்காக, குழந்தைகளும் இவரை பார்ப்பதற்காக இவருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்ச மக்களாக நினைச்சா கூட அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அப்போ இவர் ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. அந்த பொறுப்பை இவர் ஏற்றுக்கணும். நான் போய் ஹாஸ்பிட்டல் அவங்களெல்லாம் கூட்டு போகிறேன்னு இவர் ஆம்புலன்ஸில் ஏறி போயிருக்கணும், ஆம்புலன்ஸ் பின்னாடியே போயிருக்கணும், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்கணும். பிரச்சாரங்கள் நின்னா ஒன்றும் தப்பு இல்லையே சார். நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம் நின்று போச்சு, நடுவில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நிற்கலாமே, தப்பு இல்லையே. அப்போ இவர் கூட போய் இருந்து அதை பார்த்துருக்கணும். இவர் பேசி முடிக்க வேண்டிய வேலையை செய்துட்டு இவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி நேராக திருச்சி வந்து ஏர்போர்ட் வந்து, அதுவும் ஏதோ 3 வண்டி மாறி போனதாக சொல்கிறாங்க. 3 வண்டி மாறி போய் நேராக திருச்சி ஏர்போர்ட் வந்து, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அப்படியே நேராக பத்திரிகையாளர்களுக்கு கூட பதில் சொல்லாமல், இது மாதிரி நடந்துருச்சு சார், 39 பேர் செத்து போயிட்டாங்கன்னு அப்பயே கேட்குறேன். நைட்டு கேட்குறாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு. அப்போவே இவர் வந்து நேராக ஒரு விமானத்தை பிடிக்கிறதுக்கு இவர் கிளம்பி போயிட்டார். அது ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுனே தெரில. இல்லை, அதுதான் வந்து எனக்கு என்னென்னா, ஒரு கட்சியின் தலைவராக இல்லை, ஒரு பெரிய கூட்டம், பிரச்சாரம், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, என்ன வேணாலும் சொல்லுங்கள், இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் விலக்கிட்டு ஒரு மனிதத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டுமே அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறேன். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை நம்ம வண்டி இடிச்சதுனால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று அங்கே இருந்து அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறத பார்க்கணும்ல.
சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கிற அக்கறை. நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சைக்கிள்காரை அடிச்சிட்டான், ஐயோ என்ன திடீர்னு வண்டி நிறுத்தி கீழே போய் பார்த்து இருக்கிற அக்கறை, ஏன் இவருக்கு வந்து அந்த அக்கறையோ அந்த ஒரு பொறுப்போடு செயல்படுவதுங்கிறது இல்லாமல் போச்சுங்கிறது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. சரி, பதிலே சொல்லாமல் போகிறது. அவ்வளோ பேர் கேட்குறாங்க, ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, ஏன் இந்த ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு மட்டுமே இவ்வளோ யோசிக்கிறாரு? முன்னாடி சாதாரணமாக ஏதோ இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் போகிறீங்களா சார், எப்படி சார் இருக்குன்னு கேட்க வந்தாங்க. சரி ஏதோ வந்து பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி போனார். அவர் அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு பெரிய துயரம் நடந்திருக்கு. அந்த துயரம் நடந்த போது அதுவும் அவர் கூட்டத்துக்கு வந்த அந்த துயரம் நடந்திருக்கு. போயிட்டு மிட் நைட்டு வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணுறாரு, இது எனக்கு பெரிய ஐடியா இருக்குது, இதையுமே கணத்து போயிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் என்று சொல்வதை விட, தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி கட்சியெல்லாம் சார்ந்து சொல்வதை விட, ஒரு மனிதராக 75 வயதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நான் இந்த இடத்துல முதல்வர்னு குறிப்பிடலை, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து மிட் நைட்டில் ஃப்ளைட்டை பிடிச்சி உடனடியாக தன் கூட வந்து மாசூரோனியும் இவங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போகிறாரு. அங்கே ஆல்ரெடி செந்தில் பாலாஜி சார், அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாரும் திருச்சியிலேருந்து அவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அதே ஊருக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளை முடக்கி விடுறாரு. உடனே வந்து கூட்டத்தை கூட்டுறாரு. அவருடைய வயது மூப்பு தெரியும், எல்லாமே தெரியும். அந்த அக்கறை ஒரு முதியவருக்கு தன் மக்கள் மீது கொண்ட அக்கறையை அந்த காட்டிய தருணம் உங்கள் மனசில் இல்லையா? நீங்கள் அதே இடத்துல திருச்சியிலே தங்கியிருந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சென்னை வந்திருக்கணும். நான் ஒரு நாள் இங்கே இருக்கேன், எனக்கு என்ன ஆகுதுப்பா, நான் இங்கேயே தங்கியிருக்கேன், பரவாயில்ல நான் இங்கே தங்கியிருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், யாருக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எதனால் ஆச்சு, இதெல்லாம் அவங்க யோசிக்க வேண்டிய கடமை இல்லையா? இல்லை, அவர் இல்லைன்னா கூட அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்களை வந்து தயார்படுத்தி. இல்லை சார், நான் அதை மன்னிக்க அந்த பேச்சுக்கு நான் போக மாட்டேன். அதாவது இந்த அடுத்த கட்ட தலைவர்கள்னு ஏன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு துயரம் நடந்திருக்குன்னா நான் இதை ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பெரிய துயரம் ஒன்று நடந்திருக்கு. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பெரிய துயரம் ஒன்று நடக்கும் பொழுது ஒரு குழந்தைகள் பெரியவங்களை கூட நான் வந்து நான் அவங்களுக்கு அப்புறமா வரேன். எனக்கு முதல்ல குழந்தைகள், சரியா, ஒன்றும் மரியாதை குழந்தை. பெரியவங்களுக்கு கூட தெரியும் சார், இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ஓட்டு போட போகிறோம், இவரை நம்ம ஆதரிக்கலாமா வேணாமா, இந்த சர்ச்சையோ ஏதோ ஒன்று தெரியும். குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது சார். அவர் விஜய் மாமா பார்க்கணும், விஜயங்களை பார்க்கணும், விஜயண்ணனை பார்க்கணும்னு சொல்லி ஓடி வந்திருப்பாங்கல்ல. அந்த 2.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு வந்து ஒரு டிவியில் பார்த்து சந்தோஷப்பட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி நான் விஜய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு குழந்தைகள் சொல்லி நானே பார்த்துருக்கேன். அந்த குழந்தைகளுக்காக அது சொல்லிட்டாங்கல்ல, இத்தனை பெண் குழந்தைகள், இத்தனை ஆண் குழந்தைகள், இத்தனை பெண்கள்னு சொல்லிட்டாங்க. 39 பேருன்னு இவர் போகும்போது ஒரு பிரஸ்ல ஒருத்தர் கத்துறாரு, இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க சார், பதில் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. திருப்பி சொல்லுங்க. 30 தான் அவங்க கத்துறாங்க. 30 பேர் இறந்து போயிருக்கான்னு பிரஸ்ல ஒருத்தர் கத்துறாரு. அப்படி கத்தும் பொழுது அவர் அதை காதில் வாங்காமல் போறாரு. அதுதான் நம்ம வருத்தமா இருக்கு. அவரை வந்து அடுத்த படத்துக்கான அப்டேட் கேட்கல, இல்லை வேற ஏதாவது ஒரு சர்ச்சைக்கும் கிசு கேட்கல, ஒரு உயிரின் மதிப்பாக ஒரு விஷயம் கேட்குறாரு, ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, அதுக்கு அவர் பதில் சொல்லியேங்கிறது மாபெரும் வருத்தமாக இருக்குது. இல்லை, இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இந்த விபத்து நடந்த பிறகு அதிமுக தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் இணைஞ்சு நின்று அந்த ஸ்பாட்டில் நிற்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வரும்போது வழி விடுறதுக்கு விடுங்க சொல்லி. அதாவது ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறத தாண்டி மனிதநேயத்தோட சார் நம்ம தமிழகத்தினுடைய துயரத்தில் நிற்கலே அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் சார். அந்த இடத்துல தான் சார் நான் மனிதநேயம் பார்க்குறேன். திமுகங்கிறது எதிர்கட்சி, இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்கள திட்டுவாங்க, எல்லாமே இருக்கலாம் சார். இவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் இருக்கலாம். ஆனால் 2 தொண்டர்களும் சேர்ந்துருந்தாங்கல்ல, அவங்க தான் சார் மனிதர்கள். முதல்ல அதான் சொல்லணும், முதல்ல நம்ம மனிதர்கள். இந்த இடத்துல நான் அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து முதல்வராக கூட பார்க்கல, முதல்வர் கடமையாக செய்கிறாருங்கிறது இல்லை. முதல்வர் கடமைனா அங்கேருந்தே கூட செய்யலாம். முதல்வராக மட்டும் இல்லாமல் மனிதராக இருந்து மிட் நைட்டில் கிளம்பி ஓடி வந்தார்ல, 1:30 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி 2 மணிக்கு வந்து அறிக்கை விடுறாரு, 2:30 மணிக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறார்ல சார். இந்த அறிக்கை விடுறதை கட் பண்ணிக்கலாம். 1:30 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி 2 மணிக்கு வந்து 2:45 வந்து உடனடியாக மக்களை பார்த்து எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி பார்க்குறாருல, அந்த கடமை வேணும் சார். அதுதான் சார் மனிதநேயம், மனிதத்தன்மை.
அந்த மனித தன்மை வேணும் சார். யாராக இருந்தாலும் எனக்கு என்னன்னா இந்த துயர சம்பவத்திற்கு சார் கர்நாடகாவுக்கும் நமக்கும் வந்து சண்டைன்னு சொல்லுவாங்க, அங்கே நிறைய எதிர்ப்பாங்க எல்லாரும். கர்நாடக முதல்வர் வந்து உடனடியாக நாங்கள் கூட இருக்கோங்கிறார் சார். கேரளாவிலேருந்து பினராயி விஜயன் சொல்கிறாரு நாங்கள் கூட இருக்கோம், இந்த துயரம் வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. இதில் சார் இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் அண்டை நாடுகள், பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு, பக்கத்தில் ஸ்டேட், அண்டை நாடுன்றேன், பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு, பக்கத்து ஸ்டேட்டுக்காரவங்க நமக்கு வந்து அவ்வளோ துணையாக இருக்காங்க. அந்த சிஎம் உடனடியாக சொல்கிறாங்க. நம்ம கூட எப்போதுமே சண்டை போட்டுட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று நம்மளை குறை சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று நமக்கு மேலே வேணுன்ட்டே தமிழர் மேலே வன்மா இருப்பாங்கன்னு சொன்ன கர்நாடகாவிலேருந்து அந்த சிஎம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த கூட்டம் யாருக்காக நடந்தது? இந்த கூட்டத்தில் வந்த மக்கள் யாரை பார்க்க வந்தாங்க? விஜய் என்கிற அந்த முகத்தை பார்க்க வந்தாங்க. கட்சி கொள்கை இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இன்னும் பரவணும், இன்னும் நாளாகும். முதல் விஷயம் விஜய் அவங்க பார்த்ததே இல்லை, விஜயை பார்க்கறதுக்காக வராங்க. அப்படி பார்க்க வந்த கூட்டத்துக்கு இப்படி நடந்துச்சுங்கும் போது அதற்கு ஏன் இவர் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை? நான் பொறுப்பேற்றுக்கொள்வேன்னா இதுக்கு நான் தான் பொறுப்பு, அப்படி கிடையாது. பொறுப்புங்கிறது அங்கே இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உடனே அரசாங்கம் வந்து இழப்பீடு தருவது அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை, அது கவர்மெண்ட் ரூல்ஸ். இவங்களுக்கெல்லாம் இழப்பீடு தரணுங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ். அவங்க சொன்னோன்னே அதை விட ரெட்டிப்பான ஒரு பணம், அவங்க 10 லட்சம் தராங்களா நாங்கள் 20 லட்சம் தரோம், அவங்க 1 லட்சம் தராங்களா நாங்கள் 2 லட்சம் தரோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போடுறார், மறுபடியும் ட்வீட் போடுறார். அது சார் வாழ்க்கை சோசியல் மீடியாவில் இல்லை, வீடியோ கால்லையும் சோசியல் மீடியாலையும் பதிவிட்டுட்டால் மட்டுமே நம்ம வந்து சிறந்த நபர்கள். நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டதுனால மட்டுமே இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட், ஓகேவா? நேற்று நைட்டு இந்த சம்பவத்தை கேட்ட உடனே கரூரில் இருக்கேன். நான் கரூரில் வாழ்ந்திருக்கேன். எனக்கு இன்னும் பெரிய கவலை என்னன்னா அந்த கரூரில் அந்த இடம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் இல்லை, அந்த இடத்துக்கு என் நண்பருக்கு உடனே கால் பண்ணி யாரெல்லாம் போனால், நம்ம பசங்க யாராவது போனாங்களா, என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, அவன் சொல்கிறான், டீட்டெயில் சொல்கிறான். அவங்க ரவுண்டானா பக்கம் வந்து வரணும். ரவுண்டானா எனக்கு தெரியும், அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ரவுண்டானா இருக்கும். அங்கேருந்து வரணும், அவங்க நேராக பைபாஸில் வந்துட்டாங்க. நேராக பைபாஸில் வரும்போது 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு என்னுடைய நண்பர் சொல்கிறாப்புல. கரூரில் வர்றதுக்கு முன்னாடி இல்லை, அந்த இடத்துல அந்த ஈரோடு பைபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கரூர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 மணி நேரமாக அந்த வண்டியை மெதுவாக விட்டு வந்திருக்கான். அவளை கூட்டத்தை அப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இல்லை, இன்னுமே விஜய் அவர்கள் வந்து அந்த ஷூட்டிங் நம்மளை வந்து பிரம்மாண்டமாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அது அவசியம் இல்லைல்ல சார். அதாவது கட்சி ஆரம்பிக்கிறவங்க அதான் சொன்னேன், ஒவ்வொருத்துக்கும் ஒரு முகம் இருக்குது சார். நம்ம வந்து நடிக்கும்போது வேறு, நடிச்சுட்டு வெளில வந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது வேற, அதே பொதுவான இடத்துக்கு போகும்போது அந்த முகம், நடிப்புக்கான முகம், வீட்டில் இருக்கக்கூடிய அக்கறை, இது ரெண்டும் வேணும் சார். இதான் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஒரு நடிகன் ஒரு அரசியலுக்கு வர்றதுங்கிறது என்னன்னா நடிப்பு, அது வந்து இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து நடிக்கிறது, அது வந்து நிழல். ஓகே, நிஜம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்தோன்னா அவரோட மனைவி மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக வந்து அவங்கள பார்த்து பேசுறது, அங்கே ஒரு அக்கறை இருக்கும்ல. இப்போ இது நிஜம். இப்போ பொது வெளிக்கு வரார் அப்படிங்கும்போது அவங்க இந்த நடிப்புக்கான முகத்தை பார்ப்பாங்க, ஓகேவா? அந்த முகத்தை பார்த்து தான் வராங்க. ஆனால் இவங்க வீட்டில் என்ன அக்கறை காட்டுறாங்களோ அந்த அக்கறையை காட்டணும். இது ரெண்டும் சேர்ந்து தான் சார் இருக்கணும். அதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிகனாகவே இருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் எப்பவுமே வந்து அது மாதிரியே தான் நடந்துக்கிறார். ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ இல்லை அவர் பேச வர்றதோ, ஒரு மாதிரி எழுதி பேசுறதோ, எழுதி வச்சு பேசுறது கூட தப்பு இல்லை சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன விஷயத்த சொல்லணுமோ அதை எழுதி வச்சு பேசுறீங்க, அதெல்லாம் கூட ஓகே. அதில் என்னென்ன தப்பு இருக்குன்னு நேற்று போட்டிருந்தாங்க. அதாவது நமது நாமக்கல் கவிஞருடைய ஊர் பேர் வந்து மோகனூர், அதை வந்து மேகனூர் பண்ணி படிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 2-3 தவறுகள்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் வந்து இப்போ தமிழ் பேசும்போதோ தமிழ் பார்த்து படிக்கும் பொழுதோ எத்தனை பேர் எங்களுக்கு இங்கே வந்து புத்தகம் பார்த்து படித்த பழக்கம் உண்டு. இது ஒரு சொல்லுவாங்க சார், சாதாரணமாக தமிழில் ஒன்று சொல்லுவாங்களே, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தவனும் நாப்பழக்கம்னு சொல்கிறது. என்னென்னா எழுத படிக்க தான் ஒன்று வந்து மாறும். அது ஓகே, அது கூட நான் பெருசாக எடுக்கல. அதெல்லாமே ஒரு பெரிய குறையாக நான் எடுத்துக்கல சார். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறையெல்லாம் பெரிய எடுத்துக்கல நான். அது எல்லாருக்குமே மைண்ட் செட் இருக்குது, அந்த நேரத்தில் உள்ள கவனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நானே அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன். பேசும்போது நான் கூட இப்போ ரீசெண்டாக இந்த பாலாஜி பேசும்போது வந்து 40 வருஷம்ட்டேன், 30 வருஷத்துக்கு பதிலாக. ஸோ அதெல்லாம் வந்து இயற்கை சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விட்டுருங்க, இது ரொம்ப முக்கியம். மக்களை சரியாக கவனித்துக் கொள்வதுங்கிறது முக்கியம். இல்லை, இன்னும் அந்த ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு கற்பனை உலகத்தில் தான் விஜய் இருக்கிறாரோன்னு தோணுது. என்னென்னா தெரியல, அதுலேருந்து வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ தூய்மை தொழிலாளர்களை வந்து
பனையூர் வீட்டில் வந்து பார்க்க இது பண்ணார். அது மாதிரி வந்து அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த நிவாரணங்கள் கொடுத்தது. இப்படி ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது ஏற்கனவே. அதே மாதிரி தான் இப்போ வாரம் போய் மக்களை சந்திச்சுட்டு அதன் மூலமாக நம்ம பதவிக்கு வரலாம், ஒரு ஓட்டு அறுவடை பண்ணலாம். அது எப்படின்னு தெரியல சார், அவருடைய கணக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று தான் சொல்லுவேன், நீங்கள் எதற்காக ஓட்டு கேட்குறீங்க, எதற்காக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா? ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போதே நீங்கள் மக்களோட கூட இல்லை. இப்போ எப்படி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க? யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா சார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஜனநாயக நாடு. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் இல்லையா? மக்களுக்காக நலத்திட்டங்கள் செய்யலாம், நல்ல பணிகள் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மக்களுக்கு நல்லதுக்காக நான் அது பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு பொறுப்பும் அக்கறையும் வேண்டுங்கிறதான் என்னுடைய ஒரே இது. ஓட்டு போடுறேன், ஓட்டுக்காக வர்ற மக்கள் உங்களுக்கு தான் சார், உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன் சார், தாவேக்காவுக்காக வரக்கூடிய மக்களுக்கு ஒரு இடையூறு நடக்கும்போது அதை அவர் வந்து பொருட்படுத்தாமல் வந்து ஊருக்கு போகிறாரு, பதில் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, இரங்கல் தெரிவிக்கலை, ட்விட்டரில் தெரிவிக்கிறாரு. அது என்னால் ஒற்றுக்கொள்ளவே முடியாது. பாமர மக்கள் ட்விட்டர் பார்க்க மாட்டாங்க சார். அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள் ட்விட்டர் பார்ப்பாங்களா? இல்லை. ஆமாம், பாதிக்கப்பட்டவங்களை நேரடியாக போய் அவங்கள பார்த்தானே சொல்லணும். அப்போ அந்த இடத்துல அதை பண்ணாமல் நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா இப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க? உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுப்போம். உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னா எப்படி அந்த மக்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க? அந்த கேள்வி எழுதா இல்லையா? நிச்சயமா. எல்லாருக்கும் இது வந்து உடனே வந்து இவர் வந்து தாவேக்காவை எதிர்க்கிறாரு அப்படிங்கலாம் கிடையாது. நான் ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமான ஒரு விஷயமா சொல்கிறேன். எனக்கு கண் கலங்கிடுச்சு சார். காலையில் அந்த 2.5 வயசு குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அப்படி மனசு ஹெவியாக இருந்தது. நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா நான் போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதில் எல்லா குழந்தைங்களும் வந்து நின்றுட்டு விஜய் வாய்ஸ் பேசுங்க அப்படி பேசும்போது அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அரியா பருவம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அது 2.5 வயசு குழந்தைக்கு இன்னும் சுத்தமாக தெரியாது. அந்த குழந்தையோட அந்த அந்த அது 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 இறந்து கிடக்கும் அந்த சடலத்தை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி, விபத்து நடந்துருச்சு. இவர் விஜய் வந்து பக்கத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி, நான் கூடவே இருக்கம்மா, நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன், ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இதற்கு யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது சார். இதுக்கு வந்து உடனடியாக அரசாங்கம் அது தப்பு பண்ணிட்டாங்க, இது தப்பு, அது கிடையவே கிடையாது சார். அந்த இடத்துல ஒரு முக்கிய பங்கு அவருக்கு இருக்கு, அவர் அதை செய்யணும். அதெல்லாம் அப்புறம் சார் சர்ச்சையை பேசுவது, அங்கே நடந்தது பேசலாம். முதல்ல உயிர் போய்விட்டது. அந்த உயிர் போய்விட்டதுங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறுதல் இருக்கணும். அப்புறம் அது என்ன நடந்தது, ஏது நடந்தது, எதனால் நடந்ததுங்கிறதெல்லாம் அப்புறம். எடுத்த உடனே வந்து இது எங்கள் மேலே தப்பு இல்லை, அது அவங்க மேலே தான் தப்பு, இந்த இடத்த கொடுத்துக்கூடாது, அந்த இடம் கிடையாது, இது கிடையாது, அந்த காவல்துறை அதிகாரிக்கு இவரே நன்றி சொல்கிறார், அப்புறம் அவருக்கு மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கேட்ட இடம் வந்து குறுகலான பகுதி, இதுதான் வந்து கூட்டம் நடத்த சார். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கேட்ட இடம் கரூரில் இருக்க அந்த ரவுண்டானான்னு சொன்னாங்க. அந்த ரவுண்டானா அவர்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ரவுண்டானா வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியில் வர இடம் அது. அந்த இடம், நான் கரூரில் இருந்திருக்கேன் சார், எனக்கு அது தெரியும். அந்த இடம் வந்து ரொம்ப நெரிசலான ஒரு பகுதி, சரிங்களா? அந்த இடம் நெரிசலான பகுதியில் வந்து ரொம்ப, அதாவது என்னன்னா நிறைய வண்டிகள் வந்து ரைட் லெஃப்டில் போயிட்டு இருக்க ஒரு இடம். அங்கே கொடுக்கறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த இடம் இல்லை, அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல காவல்துறை அதிகாரிகள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன பண்ணாங்க, எந்தெந்த இடம் ஸ்பாட் கொடுக்கலான்னு அவங்க ஒரு ஸ்பாட் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்பாட்டில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு. அதே பைபாஸில் நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு, நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க, எப்பவுமே நடந்திருக்கு. எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரமும் அங்கே தான், அவரும் அதே வேனில் இருந்து பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? அதுவும் நடந்திருக்கு. அவர் எப்படி அதை கரெக்டாக பண்ணார்? இதே போன்றுதான் கூட்டம் வந்தது. அவர் எப்படி கரெக்டாக பண்ண ஆர்கனைஸ் பண்ணணும் சார்? இல்லை சார், அதோட ஒரு 3 மடங்கு கூட்டம் வருதுன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப கணிசமான பகுதி தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கம்மி தான். இன்னும் நிறைய பேர் வரணும். மக்கள் தொகை ஜாஸ்தி, காவல்துறை அதிகாரிகள் கம்மி. ஆனால் 10,000 பேர் சொன்னாங்க. இவங்க 500 காவலர்கள் வந்து பாதுகாப்பு, அதுவே அதிகம். 500 காவலர்கள்ங்கிறது அதிகம். 10,000 பேருக்கு 500 காவலர்கள் வந்துட்டாங்க. எல்லாம் இருந்து சீரமைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே 10,000 பேர் வரல, அதுக்கும் மேலே வந்துட்டாங்க. இவங்க சொன்னது 10,000, அவங்க சொன்னது 10,000க்கு மேலே வந்துட்டாங்க.
அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, இதில் முக்கியமாக எழக்கூடிய ஒரு கேள்வி, தமிழகம் வந்து இன்னுமே இந்த சினிமா கலாச்சாரம், சினிமா மோகம், அரசியல்லையும் இந்த சினிமாவை கலக்கிறது, இப்படிப்பட்ட கலாச்சாரத்திலேயே மூழ்கி போயிட்டுருக்கா? இது தமிழ்நாடு மட்டும் இல்லை சார், உலகெங்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கலைஞனை பார்த்து ரசிகர்கள் துள்ளி குதிப்பதும் அலைமோதுவதும் இயற்கை. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது இப்படியே ஆடுவாங்க கூட்டத்தில். அதில் வராத ஒரு கூட்டம் வந்து இங்கே வந்ததில்லை எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும். புரியுதுங்களா? அப்போல்லாம் வந்து அங்கேயும் அந்த மேலை நாடுகள்லையும் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலையும் சொல்கிறேன், இந்தியாவிலையும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே அது உண்டு. அதை எப்படி சீரமைப்பதுங்கிறது தான் முக்கியம். கூட்டம் ஏன் வருது, ஏன் வந்து இவங்கெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது இயற்கை சார். சார், ஒரு படம் பார்த்தப்போ வந்து நான் ஒரு ஜாக்கி சான் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எனக்கே ஓடுற பஸ்ஸில் ஏறணும்னு தோணுது அப்படின்னா, ஏன்னா ஒரு நிழலை பார்த்துட்டு நான் வரும்போது எப்படி எனக்கு உணர்வு வருது, அதுதான் திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அது இயற்கை. அந்த ரசிகர் அந்த கலைஞனை பார்க்கும்போது ரசிக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது இயற்கை. அது நமக்கு உடலில் ஏற்படுங்கிற மாற்றம். அதற்கு ஒரு சீரமைப்பு வேணும். அந்த நடிகரே வராருன்னா ஒரு சீரமைப்பு வேணும், கட்டமைப்பு வேணும், கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் தண்ணி பாட்டில் கொடுங்க, எல்லாரும் காலிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். சார், காலிலேருந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க சார், காலிலேருந்து வெயிட் பண்ணுறாங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்கள், மத்தியானம் சாப்பாடு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்கள், தண்ணி பாட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாம் அவங்கவுங்க சைடில் வைங்க. பொதுமக்களுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் தண்ணி பாட்டில் இருக்கும்போது ஆளாளு கையில் தண்ணி பாட்டில் கொடுங்க. அது வேணும்ல. மயக்கத்தோடு வேறு இருப்பாங்க சில பேர், காலையிலேருந்து சாப்பிடலாம் மயக்கம் வரும், எல்லாம் இருக்குல்ல. இல்லை, இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருந்திருந்தாலே இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் பல. ஆமாம், அந்த டீம் இல்லை, அது அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க, அந்த டீம் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு தவறு நடந்தாலும் வந்து இதுக்கு இவர் ஆதவர்ஜுனாவோ இல்லை புஷி ஆனந்தோ இல்லை அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தவங்களோ இருந்தால் போகிறோம், விஜய் கூட இல்லைனா பரவாயில்லன்னு சொல்கிறதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, அங்கே வந்தவங்க புஷி ஆனந்தை பார்க்கறதுக்காக வரல, ஆதவர்ஜுனாவை பார்க்கறதுக்காக வரல, விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வந்து இந்த தவறு நடந்திருக்கு. அப்போ அதுக்கு விஜய் அவர்கள் வந்து அங்கே இருக்கணும். இங்கு தான் ஒரு தலைவன் என்பதை விட தான் ஒரு அருமையான நண்பன் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கியம். நண்பா நண்பான்னு கூப்பிடுறாரு இல்லையா, அந்த நண்பன் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல நண்பன் எந்த விதமான துயரத்திலும் கூட இருப்பான், கூட இருந்திருக்கணும். அவர் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. உண்மையிலேயே இன்று நடந்த அந்த துயர சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, ஆழ்ந்த அனுதாபங்களா திருப்பி இல்லை ஆழ்ந்த அனுதாபங்களும் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலா அனுதாபங்கள் போதும் திருப்பி. உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதில் பெரிய துயரத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளை இழந்த அந்த குடும்பம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். அது வார்த்தைகளால் சொல்ல இயலாது. இயற்கை தான் அதற்கு துணை புரிய வேண்டும். நன்றி. நன்றி.